பார்வதி, சிவன் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. கதை சொல்லிட்டே இருக்காங்க. அதை எல்லாமே சிவன் அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்து அப்படியே விஜயா கோவமா வராங்க. வந்த உடனே என்ன ஓயாத அப்படியே கதை சொல்றதும் அவர் ரெக்கார்ட் பண்ணதும் பாப்பா தாங்க முடியல உங்க அலப்பறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி சிந்தாமணியும் வராங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஓயாத கதை சொல்லிட்டு இருக்க, உங்க அலப்பறைய தாங்க முடியல, சிவன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அங்க இருந்து அவரும் அப்படியே போறாரு. போன உடனே சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னது அது அப்படின்னு பார்வதி, சிந்தாமணி எல்லாருமே கேட்குறாங்க. அதுவா, எங்கள் மருமக இருக்கா ரோகிணி. என்னது எங்க மருமகளா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஆமாம் என்னோட மருமக தானே அவ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்படியா, எப்பத்துலேருந்து இப்படிலாம் பேச ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கா, ஒரு 275 ஃப்ளாட்டாம் புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கே எல்லாமே டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்களாம். அந்த ஆர்டர் எடுத்திருக்கா, நிறைய லாபம் வரப்போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஓ, அதனால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஆமாம், அவளுக்கு ஒரு நல்லது பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அவளுக்கு நல்ல வீடெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அந்த ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும், அதனால தான் நான் சிந்தாமணியை வர சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பண்ணிடலாம் மேடம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம். பூ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ரூம் எல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறாங்க. பண்ண உடனே அப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு முத்து. என்ன இது ரூம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு, ஏதோ ஃபஸ்ட் நைட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மீனா கிட்ட. விடுங்க, அவங்க கல்யாணம் பண்ணவங்க, அவங்க ஏதோ ஃபஸ்ட் நைட் கொண்டாட்டம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் என்ன மீனா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சுருதி, அவங்க வீட்டுக்காரு ரவி, அண்ணாமலை எல்லாருமே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா கிட்ட கேட்குறாங்க, என்னது அது ரூம்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அதுவா, ஒன்றும் இல்லை, மனோஜ் வா இங்கே வா, ரோகிணி இங்கே வா, நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் சரியா, உங்களுக்கு தான் அங்கே ஃபஸ்ட் நைட்டு, அதனால தான் ரூம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்ன விஜயா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அவங்க 2 பேரும் அதே மாதிரி போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து வெளியே அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா நீ இப்படிலாம் நடந்துக்கிற, ஓ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவள் நிறைய பிஸ்னஸ் ஆர்டர்லாம் பிடிச்சிருக்கா, அவள் நல்லா இருக்கணும்ல, நமக்கு ஒரு பேரனும் பேத்தியும் பிறக்கணும்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரோகிணி இப்பெல்லாம் வர வர ரொம்ப நல்லவளாக இருக்கா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் விஜயா, ஒரு நிமிஷம் வந்து உட்காரேன். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, நீ நினச்சா 2 பேரும் சேர்த்து வைப்ப, நினச்சா பிரித்து வைப்பியா, இதான் உனக்கு வேலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பாவம், நான் கொஞ்ச நாள் பிரித்து வச்சுட்டேன், இனிமேல் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதான் நல்லது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்பாப்பாப்பா, அம்மாவோட தொல்லை தாங்கவே முடியல, எப்போ எப்படி பெல்ட் அடிப்பான்னு தெரியலையப்பா, ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டேய் போடா, போய் உன் வேலையை போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க. அங்கே முத்து அப்படி உள்ளே போகிறாரு. போனோடனே சுருதி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மீனா, நீங்கள் பிடிச்சி கொடுத்த ஆர்டர் தான், அப்படி இல்லைனா இவங்களுக்கு ஒரு நல்லதே நடந்திருக்காது அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க. சரி விடுங்க, அவங்க நல்லா இருந்தால் போதும், வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படி உள்ளே போகிறாங்க. மனோஜ், ரோகிணி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி சூப்பராக இருக்குது, அந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்குடி நீ அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இவ்வளோ நாள் நம்ம ஒன்றா தானே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த ஆர்டர் நான் பிடிச்சி கொடுத்ததுனால உங்கள் அம்மா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் பின்ன வேற என்ன, எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு நல்ல குணம் வந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசி என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத சரியா, நீ எனக்கு இப்போ பாட்டு பண்ணணும்னு தோணுது, நான் பாடட்டுமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்னங்க திடீர்னு பாட்டு பண்ணணும், சரி பாடுங்க, சூப்பராக பாடுறாரு, ரொம்ப அழகாக இருக்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேருமே சேர்ந்து. அப்படியே ஒரு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக அப்படியே மனோஜை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே